2 நாள் ஸ்னோ ஸ்டார்ம்க்கு அப்புறம் க்ளீனிங்லாம் முடிச்சு இன்றைக்கி நாங்கள் நார்மலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி 2 நாளைக்கு அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலும் திறந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாதை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாதை தான். அன்றைக்கி ஸ்னோ ஸ்டார்ம் முடிஞ்சு நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக இந்த பாதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு. இதிலலாம் வந்து உப்பு போட்டுட்டாங்க. உப்பு போட்டோன்னே இந்த ஸ்னோலாம் உருக்கிருச்சு. இப்போ பாதை நல்லா ஈஸியாக இருக்குது. இது வழியாக தான் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ பசங்க ஸ்கூல் பஸ் வர நேரம் மத்தியானம் ஆயிடுச்சு. ஸ்னோ முடிஞ்சாலும் அந்த பாதையெல்லாம் ரொம்ப வழுக்கும். அதனால் சரி நம்ம வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்காக. அவங்க சால்ட்லாம் போட்டு இந்த ஸ்னோ உருக்கியிருந்தாலும் இங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே ஐஸு. நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஐஸ் உருகி தண்ணி ஆகும். அது வரைக்கும் அது ஐஸாகவே மாறி இருக்கும். இந்த ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இது மேலே நடந்தால் பயங்கரமாக வழுக்கும். நம்ம க்ரிப் இல்லாத ஷூ கொஞ்சம் போட்டு ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், இதில் வழுக்கி கீழே விழுந்தோன்னா நிறைய பேருக்கு பேக் ஸ்பைன் இன்ஜுரிலாம் வந்துடும். அதுவும் பசங்க பார்த்திங்கன்னா ஓடி ஓடி தான் வருவாங்க. அதனால் அவங்கள பார்த்து தான் கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி டைமில். இந்த ஊரில் ரூஃப் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்னோ விழுந்து அது வந்து கீழே விழணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சரிவாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஸ்னோ விழுந்து எல்லாமே கீழே விழுந்துடும். ஆனால் அப்படியும் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஐஸாக மாதிரி அந்த ரூஃப் மேலேயே அப்படியே நிற்கிது பாருங்கள். நேற்று என்னோடய ஸ்னோ வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஸ்னோவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஸ்னோவெல்லாம் ஒதுக்கி விட்டு அப்படியே ஓரமாக வச்சுருவாங்க. இது ஓரத்துலேயே இருந்து இந்த வின்டர் ஃபுல்லாகவே அப்படியே டெம்பரேச்சர் நல்லா ஆயிடுச்சுன்னா உருகி தண்ணி ஆயிரும். இல்லைனா அப்படியே கல் மாதிரியே கிடக்கும். பசங்க இது மேலே நல்லா ஏறி விளையாடுவாங்க. மலை மாதிரி குமிச்சு வச்சுருவாங்க. அந்த மலை மேலே ஏறி அப்படியே மண்ணில் விளையாடுற மாதிரி சறுக்கி சறுக்கி விளையாடுவாங்க இந்த பசங்க. நம்ம ஊரில் பசங்களுக்கு மண்ணில் விளையாடுறது எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஊர்லேயும் பசங்களுக்கு வந்து இந்த ஸ்னோ வந்து கிடக்கிற வரைக்கும் விளையாடிட்டே இருப்பாங்க டெய்லியும் போய். இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறது நீங்கள் இந்த குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும். ஏன்னா மேலே ரூஃப் மேலே இருக்கிற ஸ்னோ உருகி வந்து தண்ணி ஆகாமல் அது அப்படியே ஐஸாக ஃபார்ம் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இயற்கையே செஞ்ச சிற்பம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மனுஷனால் செஞ்சது கிடையாது, இயற்கையாகவே ஃபார்ம் ஆகி அப்படியே நிற்கிது. இதுக்கிட்டேயும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதுக்கு கீழே நம்ம சும்மா நடந்து போகக்கூடாது. ஏன்னா அது திடீர்னு அதுலேருந்து அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா நம்ம தலை மேலே விழுந்துருச்சுன்னா குத்திரும். ஏன்னா அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். என் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த அளவுக்கு தான் வந்து ஜாக்கெட்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளே தெர்மல்ஸ் போட்டு போவாங்க. ஏன்னா ஸ்கூல்லையும் உங்களுக்கு ஹீட்ரு ஓடும். அதனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் வெளியே விளையாட போகணும் அப்படின்னா எல்லா ஸ்னோ கியரும் போட்டுட்டு தான் வெளியே போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.